தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருதில்ல. சில பேருக்கு தெரிஞ்ச விஷயம் கூட ரொம்ப நாள் ஞாபகம் இருக்கிறதில்ல. அப்படி நாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் மறந்து போன விஷயத்தை ஞாபகப்படுத்தவும் தெரியாத விஷயத்தை தெரியப்படுத்தவும் உருவானதான் நம்ம சேனல். ஒரு சிற்பிக்குள் புகுந்து கொள்ளும் மணல் துகள்கள் தான் நாளடைவில் முத்துக்களாக மாறியிருக்கு. மனிதர்கள் படைக்கப்பட்டது கடவுளாலேயா இல்லை இயற்கையாலேயா தெரியாது. ஆனால் அப்படி கடவுள் படைச்சிருந்தா நாம் படைக்கப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமை. 3 மதங்களுக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை. கோவில், மசூதி, சர்ச் மூன்றுமே 3 எழுத்து சொல். அதுபோல சிவபெருமான், முகமது நபி, இயேசு கிறிஸ்து மூன்றுமே 6 எழுத்து சொற்கள். அமெரிக்காவுக்கும் ஒரு பெயர் காரணம் இருக்கு. கொலம்பஸ் தான் கண்டுபிடிச்சி எடுத்த அவர் சாகிற வரைக்குமே இந்தியா தான் நினச்சிருக்காரு. ஆனால் அது இந்தியா இல்லை, அது ஒரு புதிய உலகம் அப்படின்னு அமெரிக்கோ வெஸ்பூசி என்ற இத்தாலிய மாலுமி தான் கூறியிருக்காரு. அதனால தான் அவர் பேரையே அமெரிக்கா என பெயரிடப்பட்டது. கண்ணிமிக்கிற நேரத்தில் இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம அடிக்கடி பேச்சு வழக்கில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனுடைய உண்மையான நேரம் எவ்வளோ தெரியுமா? 10 வினாடிங்கிறது தான் நம்ம கண்ணிமிக்கிற நேரத்துக்கு சமமாக கருதப்படுது. மகாபாரதங்கிற காவியம் 3 கோடி சொற்களாக எழுதப்பட்டிருக்கு. உலகத்திலேயே இதுதான் மிக நீண்ட கவிதையாகவும் கருதப்படுது. அண்ட் இந்த சிம்பிளை முதல்ல கண்டுபிடிச்சவர் மோரிஸ் ட்ரையோ என்கிற ரோம் நகரத்தைச் சேர்ந்த ஒரு ஓவியர் தான். நம்மளுடைய பாதம் மற்ற எல்லா பொழுதுகளை விடவும் மதிய வேளையில் சற்று பெருசாக இருக்கான். நம்முடைய மூக்குக்கு வலது நாசியை விட இடது நாசிக்கு நுகரும் சக்தி அதிகமாக இருக்குது. நாம் எப்போவாவது முழுமையாக சிரிக்கும்போது நம்ம நுரையீரல் காலியாக்கி உள்வாங்கும் மூச்சினை அதிகப்படுத்தி உடலெங்கும் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து சீராக சக்தியை பரவ செய்கிறது. தியானத்திற்கு ஈடான பலனை சிரிப்பு தான் தருகிறது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான தகவல் தேவையோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.